ஹாய், இன்னைக்கு வந்து பிடிக்கிழங்கு வச்சு ஒரு ஃப்ரை பண்ண போகிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு குக்கரில் நல்லா தண்ணி ஊற்றிட்டு கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். அந்த கிழங்கையும் போட்டு நல்லா ஒரு 3 விசில் வச்சு எடுத்தால் போதும். அதுக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டு வேக வச்சுருங்க. மோஸ்ட்லி இது யார் வீட்லையும் செய்ய மாட்டாங்க. எப்போவுமே உருளைக்கிழங்கு பொருள் தான் செய்வாங்க. இப்படி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா வெந்துருச்சுன்னா தோல் வந்து ரொம்ப சூப்பராக வெளியே வந்துடும் அந்த கிழங்கு. இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. குழந்தைங்களுக்கு இந்த டேஸ்ட்டு பிடிச்சிருச்சுன்னா உருளைக்கிழங்கு கேட்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் நல்லா வெட்டிட்டு எல்லா மசாலாவும் ஆட் பண்ணிடுங்க. அதுக்கு நான் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்புத்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா, கொஞ்சம் நிறையா ஆச்சி குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் புளிப்பு சுவைக்காக லெமனும் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக 2 ஸ்பூன் அரிசி மாவும் நான் கலந்துருக்கேன். அது நல்லா மொறுமொறுன்ட்டு வரும். இது வந்து ரொம்ப பிசைஞ்சிடாதீங்க, லைட்டாக பிரட்டி விட்டால் போதும். ஒரு கடாயில் எண்ணெய் சூடாகிட்ட பிறகு இந்த கிழங்கை மேலாப்பில் போட்டிங்கன்னா பொரிஞ்சிட்ட பிறகு அதுவே தனித்தனியாக நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்குலாம் அது ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.